ஹாய் ஹலோ இது உங்கள் கிச்சன் கேபினெட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஓமப்பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓமப்பொடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு 240 கிராம்ஸ் அளவுக்கு நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துடலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா முறுமுறு நீக்கிறதுக்காக தான் ஊற்றுறோம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஓமப்பொடி எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம முறுக்கு மாவு பிசைவோம்ல, அதை விட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். அடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை புழிஞ்சு விட்டுடலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் கிடச்சா அதுலேயும் வாங்கி நீங்கள் எண்ணெயில் புளியலாம். இல்லைன்னா நீங்கள் இடியப்பம் புளிவீங்கள்ல, அதில் வச்சு நீங்கள் புளியலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. ரொம்ப கலர் மாற விட்டுறாதீங்க. எல்லோயிஷாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் எண்ணெய் அதில் இருக்காது. இது கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சு போட்டது. அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, இது சின்ன சைஸில் போட்டது. இதே மாதிரி உங்களுக்கு சின்ன சைஸில் வேணும்னா அதையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேவ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக உடச்சி விட்டுருங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஓமப்பொடி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.